இந்த ஓராண்டு காலங்கள் நாம் பட்ட அவஸ்தையிலிருந்து இனிமேல் மீளப்போகிறோம். இதுக்கு முதல் நாள் என்றால் இந்த 19. நம்மளுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. நிம்மதி, பெருமூச்சு, வெற்றி, அதாவது செல்வங்கள் சேரணும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்ததல்லவா, அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் இது வரைக்கும் இல்லைங்க. பார்ட்னர்ஷிப் என்பது மனைவியும் குறிக்கும், செய்கின்ற வேலையில் அமைப்பை குறிக்கும். வெற்றி உபஜயஸ்தானத்தை, அதாவது அவரோட வீட்டை அவரே பார்க்குறார். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் 26/4/2024 முதல் 19/5/2024 வரை நடைபெறக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா, நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது மேஷத்தின் ராசி அதிபதி என்றால் செவ்வாய், 2ஆம் அதிபதி தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய தனக்காரகன். நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி அவர் தாங்க. யாருன்னா சுக்கிர பகவான், சுகபோகங்களை கொடுக்கும் சுக்கிர பகவான் இப்பொழுது மீனத்திலிருந்து உச்சம் பெற்று நம்ம ராசியிலே இடம் பெறுகிறார். அதுவே பெரிய சுபத்துவம். இதுவரை இல்லாமல் வேலை இழப்புகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் இப்போது மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பகவானால் கிடைக்கப் போகிறது. ஐயா, நான் வேலையில் இழந்துட்டேன் ஐயா, வேலை எல்லாமே இழந்துட்டு நிற்கிறேன் சாமி, கையில் ஒரே ₹1 கூட எனக்கு இல்லை. அந்த வேலை அமைப்பையும் வெற்றி தரக்கூடிய நிகழ்வுகளும் நடத்த கொடுக்கறதுக்கு அந்த சுக்கிர பகவான் நம்ம ராசியில் வரார் சுவாமி. நம்ம அதை தான் சொல்லணும். ஏன்னா மனிதன் வாழ்கின்ற காலங்களில் எப்பயாவது நாம் சுகத்தில் நாம் என்னையாவது நாளை பொழுதாவது நன்றாக இருக்கும் என்று தானே நினைப்போம். அது எப்பொழுது நடக்கணும்? சுக்கிர பகவானால் மட்டும்தான் முடியும். ஐயா, இந்த குரு சுக்கிரன் சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஈவன் டைப் அவங்களாம் இந்த 3 பிரம்மாண்ட கிரகங்கள் இவர்னா மாதத்தில் இடம்பெறக்கூடிய காரணமாகத்தில் நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாற்றங்கள் நிறைய கிடைக்குது. இது வரைக்கும் சுப செலவுகள் மட்டுமே கொடுத்திருந்தவர் இனிமேல் வரவு தரக்கூடிய சுபத்தில் வந்து உட்கார போகிறாருங்க. நம்ம எண்ணங்கள்லாம் பூர்த்தி அடைய போதுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். மனதில் இருந்து வந்த தேங்கப்பட்ட நிலைகள்லாம் தூக்கி வச்சுக்கோங்க. தேவையில்லாதலாம் நம்ம மண்டையில் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இந்த ஓராண்டு காலங்கள் நாம் பட்ட அவஸ்தையிலிருந்து இனிமேல் மீளப்போகிறோம். இதுக்கு முதல் நாள் என்றால் இந்த 19. நம்மளுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. நிம்மதி, பெருமூச்சு, வெற்றி, அதாவது செல்வங்கள் சேரணும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்ததல்லவா, அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் இது வரைக்கும் இல்லைங்க. பார்ட்னர்ஷிப் என்பது மனைவியும் குறிக்கும், செய்கின்ற வேலையில் அமைப்பை குறிக்கும். வெற்றி உபஜயஸ்தானத்தை, அதாவது அவரோட வீட்டை அவரே பார்க்குறார். அவருடைய பார்வை மூலமாக படுகின்றதையா மிகவும் சிறப்பென்று தான் சொல்லுவேன். இந்த வெற்றி தரக்கூடிய இடத்தை அவருடைய நேரடி பார்வை படும்பொழுது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும். 24 நாட்களும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்க போகிறதுனா அது உண்மை ஐயா, அதில் எந்த மாற்றுக்கள். ஏன்னா சூரிய பகவானும் அவரோட தான் இருக்கார், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த சுக்கிரன் ஒருவரே போதும் சுகபோகங்களை கொடுக்கறதுக்கு. ஏன்னா சுக்கிரன் இல்லை என்றாலும் சுகபோகம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு திருமணமா சுக்கிரனை பார்க்க வேண்டும். ஒரு இல்லறத்தின் சுப நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமா, கிரகப்பிரவேசம் நடத்தணுமா, அன்றைக்கி சுக்கிரனை பார்த்தா தான் நம்முடைய இல்லறத்துக்கு உள்ளவே போக முடியும். ஏன்னா அவ்வளவு மதிநுட்பத்தையும் மதித்து அடுத்து செல்வங்களையும் சேர்க்குது. அது மொத்தமே இல்லை, வேறு யாரும் கிடையாது. லக்ஷ்மி தேவி தான். மகாலட்சுமி வேறல்ல, சுக்கிரன் வேறல்ல, நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயா. யாராக இருப்ப நவ கிரகங்களை வணங்கினாலும் இறைவனுக்கு வணங்குறதுக்கு சமம். அண்ட சராசரமும் இறைவன் நவகிரகத்தால் தான் ஆட்கொண்டு இருக்கார். இந்த உயிர்கள் படைத்திருக்காங்க இந்த பூமியில். அந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழணும், இன்றைக்கி கோள்கள் அமைப்பு எவ்வாறு இருக்கோ அதன் மூலிமா தான் எல்லாத்தையுமே சூட்டபிளாக எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. நாம் அதை மீறி நடைபெறணும்னா இறைவனால் ஒருவனன் மட்டும்தான் நடைபெறும். அவங்கள தாண்டி தான் நம்மளால் போக முடியாது. ஏன்னா அவங்க கட்டுக்குள்ளே தான் வச்சுட்ருக்கான். இப்பிறவியை எழுதிட்டு தான் சுவாமி நம்மளை அமைச்சிருக்கான். முதல்ல அனுப்பிட்டுலாம் எழுதலை, எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை படைச்சிருக்கான். அவ்வாறு இருக்க இந்த மேஷத்தில் வாழ்ந்திருக்க இந்த மேஷ ராசிகாரங்க இனிமேல் எல்லாமே சுகம் சுகம் சுகம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம மனதில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவாரையா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெளியூர் சுற்றக்கூடிய பாக்கியம், அதாவது ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம், இன்ப சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த மேஷ ராசிகாரங்களுக்கு விலகப்போகுது. ஏன்னா இம்முறை
பெரிய சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் கூடவே இருக்கிறதால நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக அமையும். இந்த 24 நாட்களும் நம்மளுக்கு திடீர் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார். 2ஆம் அதிபதி அல்லவா நம்மளுக்கு, அவரே தான் 7ஆம் அதிபதியாக வரார். அவர் நம் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது வெளியூர் அமைப்பு. வெளியூரில் நம்மளுக்கு வெளிநாடு வெளியூர் அமைப்புகளில் நம்மளுக்கு தொடர்புகள் கிடைத்து அதன் மூலியமாக வருமானமும் சரி செல்வங்களும் இதுவரைக்கும் செயல்படுத்தலைங்க, எனக்கு வேலை அமைப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க, அந்த வேலை அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமையும். ஸ்டார்டிங் பண்ணிவிடுவாங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க. ஹையஸ்ட்டில் எடுத்துமே வைக்கணும்னா இந்த சுக்கிர பகவானை அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த முறை மேஷராசிகாரங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணலாம். அவர் இடம்பெயரும் பொழுது இந்த பாக்கியம்லாம் கிடைக்குங்க. சில விஷயங்கள்லாம் ஐயா ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை இந்த மாத கிரகங்கள் ஒவ்வொரு முறையும் கொடுத்துட்டு போகுது. நம்மளை ஒவ்வொரு கிரகமும் நம்மளை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. ஐயா சனி பகவான் மட்டுமே நம்ம கவுண்டேஜ் எடுக்கக்கூடாது. எல்லா கிரகங்களும் இன்று வரை நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உணவின்றி உள்ளம் இன்றி எண்ணம் இன்றி எல்லாத்தையும் வாழறோம் இல்லவா, அந்த எண்ணங்களை முதல்ல தோற்றுவிப்பார். நல்ல உள்ளத்தை உருவாக்கணும், நல்ல செயல்களை உருவாக்கணும். திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம், சுப நிகழ்ச்சிகள் உருவாக்கக்கூடிய காலம் அமைப்பை ஏற்படுத்தி தருவார். ஐயா சுக்கிரன் தான் முக்கியமாக அதனால தான் நாங்கள் அதை கண்டென்ட்டாகவே எடுக்கிறோம், வேறு வழி கிடையாது. மாதத்தில் சுக்கிர பகவான் இடம்பெயரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எக்கச்சக்கம். திடீர் உயர்வினை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். திடீர்னு பார்த்தோம் செல்வங்கள் அப்படியே தொடர்ச்சி வந்த வண்ணமே காணப்படும். பயப்படுற விஷயமே இல்லை. இனிமேல் மேஷராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் அமையப் போகின்றது. இதுவரை குழந்தை பேறு இல்லாதவர் இந்த சுக்கிர பகவானால் குழந்தை பேறு பெறக்கூடிய பாக்கியம், குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று சூரியனோடு சம்பந்தப்படக்கூடிய காலங்களில் இந்த குழந்தை பேறு பெறக்கூடிய காலமாக அமையப் போகிறது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நிலவப்போது பொதுப்பறை துருவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த பொதுத்துறையிலேயும் சரி தனியார் துறை கம்பெனி என்று சொல்லக்கூடிய அரசு உத்தியோகமும் அல்ல அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இந்த முறை மேஷராசிக்காரங்க எல்லாருக்கும் பெரிய மேன்மை அடையப் போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். மக்களிடத்தில் செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக இந்த காலம். ஐயா சுப நிகழ்ச்சி நம்ம இல்லத்தில் நடைபெறும். முக்கியமாக அதை தான் சொல்லணும். சுப நிகழ்ச்சி நம்ம இல்லத்தில் நடைபெற போதுங்க. நீங்கள் பயப்படுற விஷயமே இல்லை. இதுவரைக்கும் இல்லைங்க, எங்களுக்கு சுப நிகழ்ச்சியே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு 10 வருஷமாக 5 வருஷமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சுப நிகழ்ச்சிகள் கலந்த வண்ணம் காணப்படும். நம்ம வாழ்வில் மிக சிறப்பென்று சொல்லுவாங்க. இந்த 24 நாட்களும் நம் மனதில் உள்ளவர்களுக்கு அழுத்தங்களை குறைக்கப் போகிறது. நம்ம ரொம்ப மனசு லேசாக போகுதுங்க. ஃப்ரீனஸாக இருக்க போகிறோம், நம்ம ஜாலியாக ஊரை சுற்ற போகிறோம். நல்ல ஆன்மீக சுற்றுலா இறைவனுடைய நாட்டத்தோடு நம்ம செயல்பட போகிறோம். இந்த புரோட்டோன் அலைகள் நம்ம மேலே வந்து விழப்போதுங்க. வெளியூர் சென்று அரங்கநாத பெருமானை வழிபடவும் ஸ்ரீமன் முருகப்பெருமானை ஏன்னா அரங்கநாத பெருமான் 2ஆம் அதிபதி அல்லவா சுக்கிரன். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வர இவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் நிறைய விலகும். ஐயா பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் தீர்க்கப் போகுது. இவருடைய பார்வையால் அந்த பிள்ளைகளுடைய படிப்பளவும் சரி அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இனிமேல் கிடைக்க போகுது. செல்வங்கள் இந்த 24 days அதாவது 24 நாட்கள் மனதில் ஏற்படக்கூடிய வருத்தங்கள்லாம் குறைஞ்சி வரப்போகுது. இறுக்கமான மனம் இருக்குது பாருங்கள், அந்த இறுக்கம்லாம் குறைய போகுது, விட்டு விலக போகுது. கடன் தொல்லைக்கான ஒரு முற்றுப்புள்ளி லோன் சாங்ஷனோ ஏதோ ஒன்று கிடைக்க தான் போகுது. நம்மளுக்கு யார் மூலியமோ அதை மாற்று கருத்தாக அமைச்சு நாம் அந்த இருந்து வெளியே வரப்போகிறோம். சார் இதை பகவான் சுக்கிர பகவான் தான் கொடுக்க போகிறாங்க. சுக்கிரன் வேறல்ல சிவன் வேறல்ல என்று தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பகவானே ஒரு முறை முழுங்கிட்டார். சுக்கிர பகவான் சிவபெருமான் சிவன் வேறல்ல சுக்கிரன் வேறல்ல என்று தான் சொன்னார் அன்றைக்கி. மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீக்க அந்த பிரதோஷ நாள் வழிபாடை மேஷராசிகாரங்க தயவு செய்து பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் பிரதோஷம் மாதத்தில் வருகின்ற 2 பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவன் ஆலயத்துக்கு செல்லுங்க. அந்த 4:30 to 6 மணிக்கு எந்நேரமும் இறை நினைப்போடு இருங்க. அந்த சிவபெருமானையும் உமா பார்வதி என்று சொல்லக்கூடிய உமாபதி எப்பொழுதும் நினை. அந்த பார்வதி பதையே அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எப்பொழுதும் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருங்கள். இறைவன் நாமத்தை எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. முருகப்பெருமானுடைய நாமத்தை
ஓம் சரவணபவ. ஒரு நாளைக்கு 108 முறை எழுதுங்க ஐயா. மேஷராசிகாரங்க துன்பத்திலிருந்து விலக வேண்டுமா? 108 முறை சரவணபவ என்ற மந்திரத்தை காலையில் எழுதுங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்க்கத்துக்கு இதுவே ஒரு முற்றுப்புள்ளி. மிகவும் சிறப்பென்று சொன்னால் இந்த மாதம் 24 நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. நல்ல உடைய உங்கள் வாழ்வில் சின்ன புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி தரதான் போகிறார். வீடு கட்டல அமைப்பு இருந்தால் அதெல்லாம் நின்று போன வேலைகள் இனிமேல் தொடரக்கூடிய காலமாக அமையப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.